சூரால் கஹஃபில் ஒரு முறை கூட தஜ்ஜாலின் பெயர் பயன்படுத்தவில்லை. ஆனாலும் அதிலிருந்து 10 வசனங்களை மனனம் செய்பவர் தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு பெறுவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏனென்றால் சூரால் கஹஃப் உங்களை ஒரு மனிதனை பற்றி மட்டும் எச்சரிக்கவில்லை, அது ஒரு தவறான மனநிலைக்கு எதிராக உங்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. தஜ்ஜாலின் மிகப்பெரிய ஆயுதம் அவனது படை அல்ல, யதார்த்தத்தை தலைகீழாக மாற்றி காமிக்கும் அவனது திறன்தான். அதாவது பொய்யை உண்மை போலவும், நரகத்தை சொர்க்கம் போலவும், நெருப்பை தண்ணீர் போலவும் காட்டுவது. இந்த சூரா அதற்கு எதிராகவே உங்களுக்கு பயிற்சி அளிக்க அருளப்பட்டது. 4 சம்பவங்கள், 4 சோதனைகள், ஒரு மனிதன் ஏமாற்றப்படுவதற்குரிய 4 வழிகள். முதலாவதாக இறை நம்பிக்கை. வாலிபர்கள் ஒரு பேரரசை விட குகையை தேர்ந்தெடுத்தார்கள், ஏனெனில் இந்த உலகத்திற்கு சொந்தமானதை விட அல்லாஹ்வுக்கு சொந்தமானது அவர்களுக்கு மிகவும் முக்கியமாக இருந்தது. இரண்டாவது செல்வம். 2 தோப்புகளை கொண்டிருந்த ஒரு மனிதன் அதை தனக்கு கொடுத்தது யார் என்பதை மறந்துவிட்டான். உங்கள் அடையாளம் நீங்கள் எதை சொந்தமாக வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து அமைந்தால், அதை இழக்கும் பொழுது நீங்கள் உங்களே இழந்து விடுவீர்கள். மூன்றாவது அறிவு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். ஆரம்பத்தில் புரியாத விஷயங்களை கண்டும் இன்னும் தெளிவாக தெரியாத ஒன்றை நம்பினார்கள். தஜ்ஜால் மனிதர்களை கண்கள் மறுக்க முடியாத சில காட்சிகளை காட்டுவான். ஆனால் இறை நம்பிக்கை என்பது வெறும் வெளிக்காட்சியில் மட்டும் நம்பி கட்டமைக்கப்படுவதல்ல, அதிகாரம் அல்லது ஆற்றல். துல்கர்னைனிடம் அனைத்தும் இருந்தது. பலவீனமானவர்கள் அவரிடம் வந்தபோது அவர் அவர்களுக்கு சேவை செய்தார். ஏனெனில் அதிகாரம் என்பது ஒரு பொறுப்பு, அல்லாஹ்விடமிருந்து அமானிதமாக வழங்கப்பட்டது, அது ஒரு தனி உரிமை அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். ஈமான், செல்வம், அறிவு, அதிகாரம், 4 சோதனைகள். தஜ்ஜால் உங்களுக்கு என்ன தெரியும் என்பதை சோதிக்க வரவில்லை, நீங்கள் எத்தகைய அடித்தளத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அவன் சோதிக்கவே வருகிறான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாஹ் உங்களை சூரா அல் கஹ்ஃபை ஓத மட்டும் அழைக்கவில்லை, தஜ்ஜாலால் ஏமாற்ற முடியாத முக்மீனாக உங்களை மாற்றிக்கொள்ளவும் அழைக்கிறான்.